श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாயை. இன்றைய தினம் பாதுகா சகஸ்திரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 90, 91, 92 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கும். அதாவது பிரபாவ பத்ததி அப்படிங்கிற ரீதியில பார்க்கும் பொழுது ஸ்லோகம் நம்பர் 60, 61, 62 அப்படிங்கிற கிரமத்துல இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கும். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்னன்னாக்கா, பரஸ்ய பும்சா பரமம் பதம் தது பிபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் அந்யாதிருஷாம் வியோம சதாம் பதானி துவய்யாய தந்தே எதிதம் ந சித்திரம் அப்படிங்கிறது நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்ததுனாக்கா, அதாவது சுவாமி தேசிகன் பாதுகையே தொடர்ந்து பாதுகையினுடைய பிரபாவங்களை சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். அந்த ரீதியில இந்த ஸ்லோகம் அந்த பாதுகாதேவியனுடைய பிரபாவத்தை சொல்ற மாதிரியே தான் அமைஞ்சிருந்தது. பாதுகையே, பெருமாளுடைய பாதம் இருக்கு இல்லையா, அது உன்னுடைய ஆதீனமா இருந்துட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மற்ற தேவதைகளுடைய பட்டம் என்ன சொல்லக்கூடியது கண்டிப்பா உன்னுடைய ஆதீனத்திற்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடைசியா நம்ம பார்த்த அந்த 89வது ஸ்லோகத்துடைய தாத்பரியம். ஸ்லோகம் என்ன? பரஸ்ய பும்சா பரமம் பதம் தது விபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் அந்யாதிருஷாம் வியோம சதாம் பதானி தொய்யாய தந்தே எதிதம் ந சித்திரம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பாதுகா சகஸ்திரனுடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 90 சொல்லக்கூடிய 90வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க இருக்கோம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் பார்த்தெல்லாம் விசேஷமா துவாதசி பெரிய பாக்கியம். இப்ப நம்ம எல்லாம் பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிற இந்த சத்சங்கத்துல இருந்துட்டு இருக்கோம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்காது, துர்லபம். ஆச்சாரியனுடைய அனுகிரகம், நம்பெருமாளுடைய அனுகிரகம், பூர்வ ஜென்ம சுகிருத் இருந்தா மாத்திரமே இந்த மாதிரியான சத்சங்கங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ரீதியில நம்ம இப்போ சுவாமி தேசிகனால எழுதப்பட்ட உன்னதமான கிருதியில பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை வாசிச்சுட்டு இருக்கும். இன்றைய தினம் துவாதசி. இதெல்லாம் அமையிறது பாருங்க, எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல, அதுவா இயல்பா தானா அமையிறது. பாருங்கோ 90வது ஸ்லோகம் என்ன? பாதோ முராரேஹே சரணம் பிரஜானாம் தயோஸ்ததேவாசி பதாவணித்வம் சரண்யதாயாக துவம் அனன்ய ரக்ஷா சந்திருஷ்யசே விஸ்ரம பூமி ரேகா அப்படிங்கிறது 90வது ஸ்லோகம். சாரி, இந்த 90வது ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்னவாக இருந்திருக்கிறது அப்படின்னாக்கா, இந்த உலகங்களை எல்லாமே யாரால ரட்சிக்கப்பட்டு இருக்குனாக்கா எம்பெருமானால ரட்சிக்கப்படுகிறது. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இந்த உலகங்களை எல்லாம் ரட்சிக்கிறது யாருனாக்கா பெருமாள் தான். பெருமாளுடைய திருவடிகளை யார் ரட்சிக்கிறது? பாதுகாதேவி, நீதான் ரட்சிக்கிற. சரி, அப்படி எம்பெருமானுடைய திருப்பாதங்களை ரட்சிக்கக்கூடிய உன்னை யார் ரட்சிக்கிறா அப்படின்னாக்கா உனக்கு வேற ஒரு ரட்சகரே இல்லை இல்லையா? ஆகையினால இந்த காப்பாற்றுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா,
அது உன்னிடத்தில் அப்படியே வந்து விடுகிறது, அப்படியே வந்து நின்னுடுறது. எம்பெருமான் இந்த சகல லோகத்தையும் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, சகல லோகத்தையும் சகல ஜீவராசிகளையும் சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பெருமாளுடைய திருப்பாதம் இருக்கு இல்லையா, அந்த திருப்பாதங்களை ஏ பாதுகாதேவி நீ சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்க. சரி, அப்படி எம்பெருமானுடைய திருப்பாதங்களை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய உன்னை யாரு ரட்சிக்கிறார்னாக்கா, உனக்கு வேற ஒரு ரட்சகரே கிடையாது. ஆகையினால இந்த காப்பாற்றுதல் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்படியே உன்னிடத்திலே வந்து நின்னுடுறது அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா இந்த 90வது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். பதாவணி அப்படின்னா என்ன? ஏ பாதுகையே, முராரேகே, அதாவது முரண் அப்படிங்கிற அசுரனை சத்ருவாக கொண்ட பெருமாளுடைய பாதௌ, பாதன இந்த திருவடிகள், பிரஜானாம் ஜனங்களுக்கு, சரணம் அப்படின்னா என்ன? இந்த காப்பாற்றுகிறதாக இருக்கிறது. துவமேவ நீதான் என்ன பண்ற, தையோ அந்த திருவடிகளுக்கு, தத்தசி அந்த காப்பாற்றுகிறவளாக நீ இருந்துருக்க. அனன்ய ரக்ஷா என்ன? வேறு ஒருவரால் காப்பாற்றப்படாமல் இருக்கிற. துவம் ஏகா, நீ ஒருவள் தான். அதனால சரண்யதாயாக இந்த காப்பாற்றுதல் என்கிற விஷயத்திற்கு விஸ்ரம பூமிகி தங்குகிற இடமா. விஸ்ரம பூமின்னா என்ன? தங்கக்கூடிய இடம் இல்லையா, அது சந்திருஷ்யசே தங்குகிற இடமாக சந்திருஷ்யசே காணப்படுகிறது. ஏ பாதுகையே, இந்த உலகங்களை எல்லாம் ரட்சிக்கிற பெருமாள் திருவடிகளை கூட நீ ரட்சிக்கிற, உனக்கு வேற ஒரு ரட்சகரே கிடையாது. ஆகையினால காப்பாற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உன்னிடத்துல வந்து நின்று விடுகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமா அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன பாருங்க, இது எம்பெருமான் ஆச்சாரியன் சம்பந்தம் இல்லையா, நம்ம அந்த ஆச்சாரியனிடத்துல ஏற்படுத்திக்க வேண்டிய சம்பந்தம் அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் பாருங்க இல்லையா. சாட்சாத் பாதுகாதேவினா யாரு? ஆச்சாரியன். அப்பேற்பட்ட உன்னதமான அந்த பாதுகைகள் இருக்கு இல்லையா, உன்னிடத்துல என்ன இருக்கு? இந்த காப்பாற்றுதல் அப்படிங்கிற விஷயமே உன்னிடத்துல வந்து நின்றுறது அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்கிறார். பாதோ முராரே சரணம் பிரஜானாம் தயோஸ்த தேவாசி பதாவணித்வம் சரண்யதாயாக துவமனன்ய ரக்ஷா சந்திருஷ்யசே விஸ்ரம பூமி ரேகா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 90. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 91, 91வது ஸ்லோகம். தொடர் வரிசையில 91வது ஸ்லோகமாக இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அந்யேஷு பத்மா கமலாசனாத்யை அங்கேஷு ரங்காதிபதே ஸ்ருதேஷு பதாவணி துவாம் அதிகம்ய ஜாதம் பதம் முராரேஹே அதிதெய்வதம் நஹா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 91. தொடர் வரிசையில 91 அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த 91வது ஸ்லோகம் மூலமா சுவாமி என்ன இங்க நமக்கு தாத்பரியத்தை கொடுக்க போற அப்படின்னாக்கா, பதாவணி ஏ பாதுகையே, அதாவது இந்த ரங்காதிபதேகே அப்படின்னா யாரு? ரங்கநாதனுடைய அங்கேஷு, அங்கேஷுனா என்னது? அவயவங்கள். பகவானிடத்துல சரீரத்துல நிறைய அவயவங்கள் இருக்கு. அதுல யார் யாரெல்லாம் இருந்துட்டு இருக்கா பாருங்கோ. பத்மா, பத்மனா யாரு? மகாலட்சுமி, சத்தியான மகாலட்சுமி இருந்துட்டு இருக்கா. பக்ஷஸ்தலம்னு சொல்லக்கூடிய மார்புல எப்பவுமே மகாலட்சுமி இருந்துட்டே இருப்பா. அது போல கமலாசன, கமலாசனா யாரு? அதாவது பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து தாமரை புஷ்பமானது இருக்கும், அதுல பிரம்மா எப்போ இருந்துட்டே இருப்பார். ஆத்யைஹின நைவர்கள் முதலானவர்களாலே, எப்படி? மகாலட்சுமி பிரம்மா அப்படிங்கிற ஆத்யைஹி இவர்கள் முதலானவர்களாலே, ஸ்ருதேஷு அடையப்பட்ட பொழுது ஒரு அவயவத்தை அவ அடைஞ்சி அந்த இடத்தை தக்க வச்சுட்டு இருக்கா இல்லையா. முராரேகே அப்படிப்பட்ட பெருமாளுடைய பதம், பதம்னா என்னது? திருவடி. அந்த திருவடியானது துவாம்
அவருடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாதமானது துவாம் உன்னை என்ன பண்றது, அதிகம்ய அப்படின்னா அடைந்து. மற்றவாள்லாம் பாருங்க, மகாலட்சுமி ஆகட்டும் பிரம்மாவாகட்டும் இவாதான் போய் அங்க அவயவத்துல ஒரு அங்கமாக மாறியிருக்கான். ஆனா எம்பெருமான் என்ன பண்றாருனாக்கா அந்த பாதங்களை ரட்சிக்கக்கூடிய பாதுகா இருக்கு இல்லையா, அதை அடையறாராம். அப்ப பாருங்க, அப்போ முராரேஹே பதம், பெருமாளுடைய அந்த திருவடியானது துவாம் உன்னை என்ன பண்றது, அதிகம்ய வந்து அடைகிறது. அப்படி இருக்கக்கூடிய உன்னை நகா எங்களுக்கு அதிதெய்வதம் ஆராதிக்க தகுந்ததாக ஜாதம். அதனாலதான்மா உங்களெல்லாம் கொண்டாடின்னு இருக்கோம். பாதுகாதேவி உன்னை வசத்தியா ஏன் நாங்க கொண்டாடுறோம் ஆராதிக்கிறோம் அப்படின்னாக்கா இதான் காரணம். பகவானுடைய அங்கத்துல அவயவத்துல நிறைய அவயவங்கள் இருக்கு அங்கத்துல. அதுல ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இடத்த ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா, அவாவசம் படுத்தின்ட்டா. ஆனா எம்பெருமான் என்ன பண்றாரு தெரியுமா, அவனுடைய பாதங்கள் உன்னை தேடி வந்து உன்னை அணைகின்றன. அப்ப நல்லா பாருங்கோ, துவாம் அதிகம்ய உன்னை அடைந்து எது அப்படின்னாக்கா பதம். பதம்னா திருவடியானது. யாருடைய திருவடியானது, முராரேஹே பதம், எம்பெருமானுடைய திருவடியானது துவாம் உன்னை அதிகம்ய வந்து அடைந்து. அதனால நகா எங்களுக்கு அதிதெய்வதம் ஆராதிக்க தகுந்ததாக ஜாதம் ஆயிற்று அப்படிங்கிற இல்லையா. இப்படி பெருமாளுடைய திருமேனியில ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர் இருந்துருக்கா. திருமார்புல மகாலட்சுமி, திருநாபியில பிரம்மா, வலது பக்கத்துல சிவன் இல்லையா. இப்படி எல்லாரும் இருந்துட்டு இருக்கா ஒரு ஒரு பகுதியில. நீ திருவடியிலே இருக்கிறாய். நீ இருக்க இடமான திருவடியைத்தான் எல்லோரும் என்ன பண்றா, தியானிக்கிறார்கள். அப்பேற்பட்ட வசத்தியான பாதுகையை கொண்டாடுற சாட்சாத் பாதுகான்றது யாரு, ஆச்சாரியன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டே இருக்காரு சுவாமி தேசிகன் இல்லையா. இந்த ஸ்லோகத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்நேஷு பத்மா கமலாசனாத்யைஹி அங்கேஷு ரங்காதி பதேஹே ஸ்ருதேஷு பதாவணித்வாம் அதிகம்ய ஜாதம் பதம் முராரேஹே அதிதெய்வதம் நஹா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 91. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 92. அது என்ன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க என்ன ஸ்லோகம். க்ஷணம் சரோஜேக்ஷண பாதுகேயா கிருதாதரஹ கிம் குருதே பவத்யாஹ அகிஞ்சனஸ்யாபி பவந்தி சீக்கிரம் ப்ரூகிங்கராஸ்தஸ்ய புரந்தராத்யாஹ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 92. தொடர் வரிசையில 92, பிரபாவ பத்ததி அப்படின்னு எடுத்தனாக்கா அந்த வரிசையில் 62. இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி தேசிகன் நமக்கு என்ன காண்பிச்சு கொடுக்கிறாருனாக்கா, தாமரை போன்ற அழகாக மலர்ந்த திருக்கண்களை உடைய பெரிய பெருமாளின் பாதுகையே எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. தாமரை மலர் இருக்கு இல்லையா, அந்த தாமரை மலர் என்ன பண்றதுனாக்கா அழகாக மலர்ந்து எப்படி ஒரு காட்சியை கொடுக்குமோ அந்த மலர்களை போன்ற திருக்கண்களை உடைய பெரிய பெருமாளின் பாதுகையே. அப்படிப்பட்ட விசேஷனம் கொடுக்கிற பாதுகையேன்னு சாதாரணமா கூப்பிடாம என்ன கூப்பிடுறார், தாமரை போன்ற அழகாக மலர்ந்த திருக்கண்களை உடைய பெரிய பெருமாளின் பாதுகையே. இப்போ உன்னை எல்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம் இல்லையோ, அப்படி ஒரு சாதாரண மனிதன் இல்லையா, ஒரு சாதாரண மனிதன் ஒண்ணுமே அறியாத ஒரு மனிதன் என்ன பண்றானாக்கா முழு மனசோட அல்லது முழு மகிழ்ச்சியோட உனக்கு சிறிது நேரம் கைங்கரியம் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த கொஞ்ச நேரம் கைங்கரியம் பண்ணாலே அவன் யாரு, ஒண்ணுமே அறியாத மனிதனாக இருந்தா கூட சரி, அவனது புருவ அசைவு இல்ல, இப்ப கண்ணால பேசிக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, கண்கள் பேசும். நிறைய பேர் இன்னைக்கு கண்களாலே பேசிக்கிறான். அப்ப அந்த புருவத்தினுடைய அசைவு இருக்கும் இல்லையா, அப்ப அந்த புருவம் அசைவதுங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் அவன் ரொம்ப திருப்தியா மனமகிழ்வோட பாதுகாதேவிய ஒரு க்ஷணம் என்ன பண்றான், ஆராதனை பண்றான். அப்படி ஆராதனை பண்ண அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றத சுவாமி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குறாரு பாருங்க.
ஒரே ஒரு க்ஷணம் அவன் மகிழ்வோட உனக்கு கொஞ்ச நேரம் கைங்கரியம் பண்ணாலே போதும். அவனது புருவ அசைவை வச்சு அவனுக்கு அடிமை தொழில் செய்பவர்களாக யார் மாறுறா தெரியுமா? இந்திரன் முதலானவர்கள் மாறிவிடுகிறார்கள். காத்துன்னு இருக்காளாம். இந்திரன் முதலான தேவர்கள்லாம் எவன் ஒருவன் மன மகிழ்வோட மகிழ்ச்சியோட ஒரு க்ஷணம் இல்லையா பாதுகாதேவிய ஆராதனை பண்ணா போரும், பாதுகாதேவிக்கு கைங்கரியம் பண்ணா போரும். அவனுடைய புருவ அசைவை வச்சு அவனுக்கு அடிமை தொழில் பண்றதுக்கு இந்திரன் முதலானவர்கள்லாம் காத்துன்னு இருக்காளாம். அப்பேற்பட்ட விஷயத்தை என்ன அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். இந்த இந்திர பதவி அல்லது இந்திரனுக்கு முதலான தேவர்களுடைய பதவி அடையிறதெல்லாம் எவ்வளோ கடினமான காரியம், எவ்வளோ தபஸ் பண்ணணும், எவ்வளோ யுகங்கள் ஆகும். ஆனா அப்படி இந்திர பதவியை அடைந்தவர்கள் தேவர்கள் என்ன பண்றான்னாக்கா ஒரே ஒரு க்ஷணம் பாதுகாதேவிக்கு எவனொருவன் மன மகிழ்ச்சியோட கைங்கரியம் பண்றானோ அவனுக்கு அவர்கள் எல்லோரும் அடிமையாகி விடுவார்கள். அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். இதை விட என்ன பிரமாணம் வேணும் இல்லையா? லோகத்துல நம்ம எவ்வளோ விஷயங்களை இதுதான் வசதி, இதுதான் நிறைவான மகிழ்ச்சி, இதுதான் சந்தோஷம் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பிரவேசம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சுவாமி என்ன காண்பிச்சு கொடுக்கிறார் பாருங்களேன். ஒண்ணுமே அறியாத மானிடனா இருந்தா கூட பரவாயில்ல, நாம ஏதாவது கால பர்யந்தம் ஆனா இனிமேலாவது அந்த பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு மன மகிழ்ச்சியோட ஆத்ம திருப்தியோட கொஞ்ச நேரம் ஒரு க்ஷணம் கைங்கரியம் செய்தாலே போருமா. அவனுக்கு ஒண்ணுமே அறியாதவனாக இருந்தா கூட பரவாயில்ல, அவனுடைய புருவ அசைவை கண்டே என்ன பண்ணுவா, அவனுக்கு அடிமை தொழில் செய்வதற்கு யார் காத்துட்டு இருக்கா? இந்திரன் முதலானவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். க்ஷணம் சரோஜேக்ஷண பாதுகேயா கிருதாதரஹா கிம் குருதே பவத்யாஹ அகிஞ்சனஸ்யாபி பவந்தி சீக்கிரம். அது எப்படி சீக்கிரமா உடனடியா ஒரு க்ஷணம் பண்ணிட்டா போறோம், அதற்குண்டான பலன் அடுத்த க்ஷணமே சீக்கிரமே கிடைக்கிறதா இல்லையா? அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்கிறார். அகிஞ்சனஸ்யாபி பவந்தி சீக்கிரம் குரு கிங்கராஹ தஸ்ய புரந்தராத்யாஹ அப்படிங்கிறது இந்த 92வது ஸ்லோகம். சரோஜன தாமரை பூ போன்ற ஈக்ஷண, ஈக்ஷணம்னா என்ன? கண்களை உடைய பெரிய பெருமாளுடைய பாதுகை, ஏ திருப்பாதுகையே. யகன எவன் ஒருவன் கிருத பண்ணப்பட்டிருக்கிற என்ன ஆறுது ஆதரசன்னு பிரீத்தியை உடையவர்களாக கொண்டு இல்லையா, ரொம்ப மனமகிழ்வோட பண்ணணும். பவத்யாக அப்படி பண்ணக்கூடிய அந்த காரியமானது கைங்கரியமானது பவத்யாக உனக்கு க்ஷணம், க்ஷணம்னா கொஞ்ச காலம் கிம் குருதே கைங்கரியம் செய்கின்றானோ, மனமகிழ்வோட சிறிது காலம் உனக்கு கைங்கரியம் செய்கின்றானோ, அகிஞ்சனஸ்யாபி அவன் ஒண்ணுமே தெரியலனா கூட சாதாரணவனாக இருந்தா கூட பரவாயில்ல, அகிஞ்சனஸ்யாபி என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா தஸ்ய அவனுக்கு சீக்கிரம் குயிக்கா இல்லையா விரைவில் புரந்தராத்யாக அதாவது இந்திரன் முதலானவர்கள் புரூகிங்கராக அந்த புருவத்தை பார்த்து வேலை செய்பவர்களாக பவந்தி ஆகின்றார்கள் அப்படிங்கிறத அழகா சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார். தொடர்ந்து பாதுகையனுடைய பிரபாவம் என்ன, மேன்மை என்ன அப்படிங்கிறத சத்தியா கொண்டாடுறார். சாட்சாத் எம்பெருமானுடைய பாதுகைகள் வேற இல்ல, நம்மாழ்வார் வேற இல்ல, ஆச்சாரியன் வேற இல்ல, எல்லாம் உண்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாதுகை தான் சாட்சாத் நம்மாழ்வார் ஆச்சாரியன். அப்பேற்பட்ட வசத்தியான அந்த ஆச்சாரிய சம்பந்தம், ஆழ்வார்கள் சம்பந்தம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறத கொண்டு சுவாமி தேசிகன் ரொம்ப எளிமையா நமக்காக இப்படி ஒரு அற்புதமான கிரந்தத்தை கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட கிரந்தத்தை இந்த நன்னாள்ல துவாதசி அப்படின்னா பாதுகா ஆராதனம் விசேஷம் இல்லையா? பாருங்கோ எவ்வளோ பெரிய பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணா அதன் மூலம் கிடைக்காத பலனானது ஒரு க்ஷணம் பாதுகாதேவியனுடைய ஸ்மரணம் இல்லையா? அவளை நினைச்சு நம்ம கைங்கரியம் பண்ணாலே அத்யுதமான பலன்கள்லாம் இல்லையா நமக்கு அடிமைகளாக சேவை செய்யறதுக்கு இந்திரன் முதலானவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா. அப்பேற்பட்ட இந்த பாதுகைகளை நம்ம கொண்டாடணும், ஆச்சாரியனை கொண்டாடணும், ஆழ்வார்களை கொண்டாடணும் அப்படிங்கிறத உத்தேசிச்சு
இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த நமக்காக காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட சத் சங்கத்துல நாம அனுபவிச்சு இன்னைக்கு சுவாமியினுடைய கிருதிகளை தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கோம். இது மென்மேலும் நல்லபடியா போகணும். அதுக்கு நமக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம், ஆச்சாரனுடைய அனுகிரகம், தேசிகனுடைய அனுகிரகம் எல்லாம் இப்ப பரிபூர்ணமா இருக்கு, இன்னும் இருக்கும் அப்படிங்கிறத நிர்தாரணமா சொல்லி அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த சபையில பிரார்த்திச்சுட்ட. இதுல ஏதாவது பிழைகள் இருந்தா அதை புறந்தள்ளிட்டு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை நல்லபடியா சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்துட்டு இந்த தத் சங்கத்துல அடியனுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன். தன்யவாதாக.